புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீது குற்றச்சாட்டுக்களை எடுத்துரைக்கும் போது பாஜக தலைமை மௌனம் காப்பது பாஜக தலைமையை ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்து வெவ்வேறு வினோதங்கள் நடைபெற்று வருவதாகவும், ஆளும் கூட்டணி அரசில் பங்கெடுத்துள்ள பாஜகவில் வாக்களிக்கும் உரிமையில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 5க்கும் மேற்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கும் பாஜகவில் உள்ள அமைச்சர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும், ஆனால் இது சம்பந்தமாக முதலமைச்சர் எதற்கும் பதிலளிக்காமல் ஒதுக்கிக் கொள்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அமைச்சராகவும் 1 சபாநாயகராக உள்ளனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த அரசின் மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்கும் போது பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனம் காப்பது பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என தெரியவில்லை என்றார். இந்த அரசு மீது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பல குற்றச்சாட்டுகளையும் பல ஆதாரமற்ற பல விஷயங்கள் குறித்தும் இதுவரை சுமார் 8000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த அரசில் ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கும் ஆளும் ஆட்சியிலிருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் மௌனம் காப்பது வியப்பாக உள்ளது. இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் பிஜேபியின் வெற்றி பெற முடியாத இந்த நிலையில பிஜேபியை சேர்ந்த சுமார் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்குள்ளேயே பல்வேறு முறைகேடுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.